மகாபாரதத்திலே தலைமாட்டில் துரியோதனனும் திருவடியிலே அர்ஜுனனும் நின்ற அழகான காட்சியும், மற்ற அரசர்களெல்லாம் தங்களுடைய கர்வமான அபிமானமானது நான் பாரத தேசத்தினுடைய அரசன், எனக்கு மிஞ்சி எவரும் இல்லை என்று அபிமானத்தோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு, ஒரு மனிதனுக்கு எது வேண்டுமானாலும் இருக்கலாம், வாழ்க்கையிலே கர்வம் இருக்கக்கூடாது என்று அந்த கர்வத்தை பங்கப்படுத்திய கண்ணா. அவ்வாறு பங்கப்படுத்தப்பட்ட அரசர்கள் எவ்வளவு பேர்! துரியோதனன் மட்டுமா? ராவணன், சீதையே அபகரித்தவன், ராமச்சந்திரமூர்த்தியான உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து சங்கரன் கொடுத்த வாளோடு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு லங்கை புக்கான் என்று உன்னுடைய அத்திரவர் அரக்கர் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் என்ற சரமாரியான பானங்களுக்கு தன் கர்வமானது அழிந்து, இவன் மானுடன் என்று நினைத்தேனே, நான் இன்று பங்கப்பட்டு விட்டேனே, தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மணாமயம் என்று ராவணன் உன்னை புகழ்ந்து உன்னுடைய திருவடி அடியிலே நிற்கவில்லையா?